இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். சரிங்களா? 10th ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஐக்கு புவியியல் அந்த ஜியோகிராஃபியோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஜியோகிராஃபிக்கு தான் கேட்டிருப்பாங்க. இங்கே நீங்கள் எஸ்ஐ ஃபர்ஸ்ட் இந்த 2003 நடந்த எக்ஸாம் 23 நடந்த எக்ஸாம் பாருங்க. பாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்கு, ஆனால் அதுவே ஜியோகிராஃபிக்கு 14 இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் 2015 பார்த்தா கூட இங்கே 4ன்னு கேட்டால் இங்கே ஆவரேஜாக பார்த்தா 7 இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து இந்த ஜியோகிராஃபியோட பார்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால புவியியல் டாபிக்ல 10th ஸ்டாண்டர்டை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள போகலாம். இதுலையுமே கூட பாருங்க ஜியோகிராஃபிக்கு தான் அதிக வெயிட்டேஜ் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது மாதிரி மோட்டிவேஷன் மாதிரி ஒரு இதை பார்த்துக்கலாம். எப்பவுமே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே சில திறமைகளும் வெளிப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவாரு. அது உண்மைதான். ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை நம்மளுக்கே தெரியாம நம்ம ரொம்ப நல்ல விதமா அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன திறமைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இதெல்லாம் அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ப்ரிப்பரேஷன்ல போனோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்குள்ள இருக்கிறது நமக்கு தானே தெரியும் இல்லையா? அதனால நீங்க வந்து நமக்குள்ள இருக்கிற திறமைகளை அப்பப்ப அங்கங்க தேவையான இடத்துலலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸ்டடீஸை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புவியியல், அதில் இந்தியாவுடைய அமைவிடம், நில தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. சரிங்களா? நம்ம இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மேப் பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் அந்த மேப். சரிங்களா? இந்த மேப் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியானா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்தியா, இந்த பெயர் எப்படி வந்தது, இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு ஜென்ரலா சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியான்றது வந்து சிந்து நதி சொல்லுவோம் இல்லையா, இங்க இருந்து உருவாகக்கூடியது. இந்த சிந்து நதி இப்படி போகும். சரிங்களா? இப்படிதான் போகும். இந்த இடத்துல இருந்து இப்படி தாண்டி வந்திருப்பாங்கல்ல, இங்க இருந்து இப்படி தாண்டி வந்திருப்பாங்கல்ல, அவங்களதான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, மென்ஷன் பண்றதுக்காக அந்த படையெடுத்து வந்தவங்க இங்க இருக்கிற பீப்புளை வந்துட்டு குறிக்கிறதுக்காக அந்த சிந்துவே இந்துன்னு சொன்னதுதான் அப்படியே இந்தியாவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இந்தியாங்கிறது பாரதம் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. பாரதம் அப்படின்னா ஒரு காலத்துல இங்க பரத மன்னன் ஆட்சி செஞ்சதாகவும் அவருடைய பெயரே அப்படியே இந்த என்டையரா ஃபுல் இதுக்குமே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆசிய கண்டம் இருக்கு இல்லையா, இங்க நம்மளோட மேப் ஏஷியா அந்த வேர்ல்டு மேப் பார்த்தா தெரியும். அந்த உலக மேப்லேயே பார்த்தோம் அப்படின்னா தெற்காசியா பகுதிகளில் இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய இடம் இருக்கு. அதாவது 7வது மிகப்பெரிய நாடுன்னு சொல்லுவாங்க. நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 7வது மிகப்பெரிய நாடு அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஓகே, இப்ப வந்து நம்மளுடைய லேண்ட் இந்த நிலம் இருக்கு இல்லையா, இதோட பார்டர்ஸ் எல்லாம் எந்தெந்த நாடுகள்லாம் நம்மளுக்கு ஷேர் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா இங்க இருக்கு பாருங்க, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இங்க சீனா, நேபாளம், பூட்டான், வங்காளதேசம், இங்க கீழே போனோம் அப்படின்னா மியான்மர் வரும். சரிங்களா? இது எல்லாமே நம்மளுடைய அண்டை நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அண்டை நாடுகள்ல அதிகமான நிலத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறது எது, பங்கெடுத்துக்கிறது எது அப்படின்னு பார்த்தா நம்ம பாகிஸ்தான் நினைப்போம். ஆனா கிடையாது. இங்க இருக்க பாருங்க, இந்த வங்காளதேசம் இப்படி போய் இப்படி வருது பாத்தீங்களா, இப்படி வந்து இங்க வரைக்கும் போகும். இதுதான் நமக்கு வந்து இருக்கிறதுலே பெருசு, 4165 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் இருக்கிறதுலே நிறைய அதோடைய எல்லையை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வங்காளதேசம். இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து சின்ன இடம் தான் இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா 106 கிலோமீட்டர். ஆப்கானிஸ்தான் ரொம்ப கம்மியாகவும் வங்காளதேசம் வந்து ரொம்ப அதிகமான ஒரு எல்லையை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இன்ட்ரோடக்ஷனுக்கே நம்ம போகலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாங்கிறது பரப்பளவுல பார்த்தோம் அப்படின்னா 7வது மிகப்பெரிய நாடாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வங்காளதேசத்தோட எல்லை பார்த்தோம், 4156 கிலோமீட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தா
நம்மளோட அந்த கோஸ்டல் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கடற்கரையோட இது இப்படி போகும்ல, சாரி மேப் தப்பா வந்துருச்சு, இப்படி போகும்ல கடற்கரையோடைய இது பார்த்தோம் நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா 6100 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு இந்த சைட்ல வந்து பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகள்லாம் இருக்கும். அதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 7516.6 சொல்லுவாங்க. அவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ தற்போதைய கணக்கெடுப்பு படி பாத்தீங்கன்னா 11,098 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படின்னா நம்மளுடைய எல்லை வந்து கடற்கரை எல்லை வந்து நீண்டுருச்சா அதிகமாயிடுச்சான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. அப்ப இருந்த தோராயம் அவ்வளவுதான். இப்ப ரொம்ப துல்லியமா அக்யூரேட்டா பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு தூரம் வருதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா நான் ஸ்கூல் புக்கோட டேட்டாவே போதும், அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை வந்து ஒரு துணை கண்டம்னு சொல்லுவாங்க. ஏன் இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஆசிய கண்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நிறைய நாடுகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட கலாச்சாரம் இருக்கும், ஒவ்வொரு மொழி பேசுவாங்க, ஒரு மதத்தை பின்பற்றுவாங்க. அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்ப நம்மளோட இந்தியாவுக்கும் இருக்கு. இந்தியாக்குள்ளேயே நிறைய மாநிலங்கள் இருக்கு. அதுல ஒரு மாநிலத்திலயும் ஒரு மாதிரியான மொழி பேசுறாங்க, பல வகையான பண்பாடை பின்பற்றுறாங்க, கலாச்சாரம் வேற மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் இது அதுக்கு மாதிரியே கண்டத்தோட ஃபீச்சர்ஸோடயே இது எல்லாமே ஒத்து போகிறதுனால நம்ம இது என்ன சொல்றோம்னா இந்தியாவை வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. இப்ப இந்தியாவை வந்து அதோட எல்லை பகுதிகள் பார்த்தோம், கீழே அதோடைய கடற்கரை பகுதிகள் பார்த்தோம். இப்ப அதே மாதிரி அதோட அமைவிடம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அமைவிடம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த லொகேஷன் பாயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான். இப்ப நம்மளுக்கு இங்க இருக்கு பாருங்க, வடக்கு மேற்கு தெற்கு கிழக்குன்னு சொல்றோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது வடக்குன்னா இப்படி கீழே இருந்து மேல வர இந்த இடத்துலயும், இங்க இருந்து இப்படி பார்க்கும்போது கிழக்கு பகுதியை நோக்கியும் வருதா. அப்ப இந்த இந்தியான்றது எப்படி லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கறது தான் நம்ம வந்துட்டு அமைவிடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோ பாருங்க, 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? லாட்டிடியூட்ஸ் அப்படின்றது வந்து அச்சம், அடிச்சிட்டாங்க அப்படின்னா இப்படி படுத்துவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்கிடியூட்ஸ் அப்படின்னா தீர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தீர்க்கம் அதாவது தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு இப்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஒண்ணு அச்சம் அப்படிங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைன்னா தீர்க்கம் அப்படிங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இவ்வளவு தூரம் கீழே இருந்து மேல அப்படின்ற அந்த வடக்கு பகுதி பாத்தீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் அச்சம், 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரையிலையும், கிழக்கு இப்படி கிழக்கு நோக்கி போகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து 68 டிகிரி 7 மினிட்ஸ் நார்த்து கிழக்கு, 97 டிகிரி 25 மினிட்ஸ் வந்து கிழக்கு இருக்கு. சரிங்களா? இது மட்டும் லொக்கேட் பண்றது எக்ஸாக்டா. இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம்ல, இப்படி போட்டா இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இங்க எக்ஸ் இங்க ஒய்ன்னு போடுவோமா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்த அது குறிக்குதுங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியா அந்த மேப் பார்த்தோம்ல, முக்காவாசி நம்ம எல்லாமே வந்து மேப் வச்சு பார்த்துறது தான் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மேப் எடுத்துக்கலாம். இந்த மேப் எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருக்கிற இந்த பாயிண்ட்டையும் கீழே இருக்கிற தென் குமரி முனைன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்க குமரி முனை, அங்க இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறது வந்து அதாவது இது நிலப்பரப்புகள்ல இதோட முனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தென் குமரி முனைன்னு சொல்லுவோம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய இந்த முனையை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா முனைன்னு சொல்லுவாங்க. மொத்தமா இந்தியான்னு கவர் பண்ணும்போது அந்தமான் நிக்கோபாரும் வந்துடும் இல்லையா, அதனால அந்த இடத்துல இருக்கிறத நம்ம இந்திரா முனைன்னு சொல்றோம். அவ்வளவுதான். இன்னொன்னு பாத்துக்கோங்களா, இங்க ஒரு டாட்டட் லைன்ஸ் போது பாருங்க, இங்க இருந்து இப்படி போயிட்டு இருக்கா. இந்த டாட்டட் லைன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடக ரேகையை வச்சு ஒரு 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க இருந்து இப்படி போகுது இல்லையா, இங்க இப்படி வந்து மாஹி அப்படின்னு ஒரு நதி போகும்.
அப்போ எந்த நதி அந்த கடகரேகை இருமுறை கடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாஹி ரிவரை நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கடகரேகை, அதாவது அந்த ரிவர் வந்து கடகரேகை கடந்து போகல, அது நார்மலா தான் போயிட்டு இருக்கும். கடகரேகை தான் அதை வந்துட்டு கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த கடகரேகை எத்தனை மாநிலங்களை கடந்து போகுதுன்னு பாத்தீங்கன்னா 8 ஸ்டேட்ஸை கடந்து போகும். சரிங்களா? 8 ஸ்டேட்ஸ். அது என்னென்ன ஸ்டேட்ஸ்னு ஒரு தடவை பார்ப்போமே. குஜராத், இது பார்த்தீங்களா இங்க வருதா குஜராத், இங்க லைட்டா போகுது. ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல வர்றதுனால இங்க ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், இங்க பாத்தீங்கன்னா திரிபுரால லைட்டா கிராஸ் ஆகும் பாருங்க. திரிபுரா, இங்க மிசோரம். சரிங்களா? இப்படிதான் நம்மளுக்கு போகுது. இது நம்ம எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்தை சேர்ந்த ராஜா மதியானம் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ஜாலியா வங்காளம் போலான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. சரிங்களா? கடைசியில என்ன பண்றாரு, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாரு. ட்ரெயின்றது இந்த இடத்துல திரிபுராவை சொல்றோம். சரிங்களா? திரிபுரா, இங்க வந்து மிசோரம்ன்றது மிஸ் ஆயிடுச்சு. ஜார்க்கண்ட் ஜாலியா, சத்தீஸ்கர்ன்றது சப்பாத்தி. இன்னொரு தடவை சொல்றது பாருங்க. குஜராத்தை சேர்ந்த ராஜா மதியானம் சப்பாத்தி சாப்பிட்டு ஜாலியா வங்காளம் போலான்னு நினைச்சாரு, கடைசியில ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாரு. சரிங்களா? இது வந்து கடகரேகை. அந்த கடகரேகை எப்படி போகுதுன்றத நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம எந்த இடத்துல எப்படி லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இந்த கடகரேகை எப்படி கடந்து போகுது, இது வந்து நம்ம அச்சம்னு சொல்லலாமா? இதுதான் இந்த இது வந்து எப்படி போகுதுன்னா 23 டிகிரி 30 மினிட்ஸ் நார்த்ன்னு அந்த இந்த இதுல வந்து லேட்டிடியூட்ஸ்ல வந்துட்டு கடந்து போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்பாங்க. ஓகே, பார்க்கலாம். பாருங்க 23 டிகிரி 30 மினிட்ஸ். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய கடகரேகை மையமாக வந்து, அப்ப அந்த கடகரேகை கடந்து போகிறத பார்த்தோம்ல, இந்தியாவையே சமமா பிரிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப இந்தியாவோட இந்த இந்த நீளமும் இதையும் நம்ம வந்து கிலோமீட்டர்ல சொல்றோம். சரிங்களா? வடக்குல இருந்து கிழக்கு வரைக்கும், அதாவது லடாக்ல இருந்து அந்த லடாக்ல இருக்கிறத இந்திரா கோல்னு சொல்றோம் அந்த பாயிண்ட். அதுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர் இருக்கு. சரிங்களா? அதுவே வந்து இந்த பக்கம் மேற்கு கிழக்கு இந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா 2933 கிலோமீட்டர் இருக்கு. இது எல்லாமே டேட்டா நம்ம வந்து மேப் வச்சு ஒரு தடவை ஓவராலா படிச்சுட்டு இது எல்லாத்தையும் அப்பப்போ புக் வைஸ் நம்ம லைன் பை லைனா படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிடும். நமக்கு தேவை புவியியலை பொறுத்த வரைக்கும் மேப் தான். மேப்பை வச்சு நம்ம இது இங்க வருதுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். கண்டிப்பா ஞாபகம் இருக்கும், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? மொத்தம் அப்புறம் நம்மளுக்கு தெரியும், இந்தியாவில வந்து பார்த்தோம் அப்படின்னா 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு, அதாவது 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. சரிங்களா? இந்திய திட்ட நேரம், இந்திய திட்ட நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இருங்க நம்ம மேப் பார்த்துக்கலாம். இந்த மேப்ல வந்து இங்க இங்க உத்தரப்பிரதேசத்துல இங்க அலகாபாத் கிட்ட மிர்சாப்பூர் அப்படின்னு இங்க ஒரு இடம் இருக்கு. இதை நோக்கி இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போகும். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்திய திட்ட நேரத்துக்கான கோடு. சரிங்களா? அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க, இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவின் மத்திய ரேகையான 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகையின் தல நேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? அந்த இதுலதான் நமக்கு போகுது. இந்திய திட்ட நேரம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கிரீன்விச் மெரிடியன், அதாவது கிரீன்விச் திட்ட நேரம்னு ஒண்ணு வெளிநாடுகள்ல எல்லாம் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கும் நமக்கும் வந்து என்னன்னா, நம்ம மேப்ல இப்ப பார்த்தோம்ல, இந்தியா வந்து கிட்டத்தட்ட கிழக்கு நோக்கி வந்துருச்சு. அப்ப நமக்கு டைம் அங்க இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு மாறதானே செய்யும். அதுதான் நம்மளை விட அப்ப நமக்கு ஒரு 12 மணினா அவங்களுக்கு அங்க 5:30 மணி இருக்கும். சரிங்களா? இதுதான் அந்த டிஃபரன்ஸ்ன்றது. இதுதான் இந்த திட்ட நேரம். இது ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து இப்போ ஆந்திர பிரதேசத்தோட தலைநகரம் அமராவதியா மாத்திட்டாங்க இல்லைங்களா? அது அந்த டேட்டா ஒரு தடவை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியாவை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, இது மேப் இது பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இந்தியாவுக்குள்ள இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு வடக்கு மலைகள்னு சொல்லுவாங்க. இந்த பகுதிகள் எல்லாமே ஃபுல்லா அப்படி பார்த்தோம் அப்படின்னா வடக்கு மலைகள்னு சொல்லுவோம். பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் அப்படின்னு நம்ம இந்தியாவை வந்து பிரிக்கிறோம்.
நில நில அமைப்பு படியில நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இது வந்து வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா சமவெளி, வட பெரும் சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சமவெளி. இது வந்து பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி. சரிங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி, இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே தீபகற்ப பீடபூமின்னு சொல்லுவோம். அடுத்து 4வது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய கடற்கரை சமவெளி. இது 4. 5வதா இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த லட்சத்தீவும் இங்க இருக்கிற இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு. சரிங்களா? அப்ப இந்தியாவை நம்ம பிரிக்கணும் அப்படின்னா 5 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறோம். ஸ்கூல் புக் கண்டென்ட் படி நமக்கு 5 தான் இருக்கு. பட் ஒரு சில புக்ல, ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 6ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த பாலைவனத்தையும் சேர்த்துப்பாங்க. சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இப்படிதான் பிரியுது. இது வடக்கு மலைகள், இது வந்து சமவெளி, இது வந்து தீபகற்ப பீடபூமி, இது பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள். அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்க கீழே இருக்கக்கூடியது தீவுகள். சரிங்களா? 5 பெரும் பிரிவுகளா நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வடக்கு மலைகள் அப்படின்னு சொன்னோம். இப்ப வடக்கு மலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்தையும் நம்ம வந்து இப்படி 3ஆ பிரிக்கலாம். சரிங்களா? வடக்கு மலைகள் அப்படின்றத இப்படி 3ஆ பிரிச்சோம் அப்படின்னா இந்த பகுதியை வந்து டிரான்ஸ் இமாலயாஸ்ன்னு சொல்றோம். இந்த பகுதியை வெறும் இமாலய பகுதிகள். இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா தோவை கொடுத்துருக்காங்க பாருங்க, பூர்வாஞ்சல். ஏன்னா கிழக்கு நோக்கி வந்துடும், எக்ஸ்ட்ரீம் கிழக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு வந்ததுனால இது வந்து கிழக்குன்னு சொல்றோம். இங்க இது வந்து மேற்குன்னு சொல்லுவோம். அப்போ இதை ஃபர்ஸ்ட் பிரிக்கும் போதே நம்ம என்ன சொல்றோம்? டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லலாம், இல்லைன்னா மேற்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, திபெத்திய இமயமலைன்னு சொல்லுவாங்க. திபெத்தியன் இமயமலை அப்படின்னு இதை சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா இங்க இந்த வந்து திபெத்திய மலைத்தொடர்கள் கடந்து வரதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்? திபெத்தியன் இமயமலை அப்படின்னு நம்ம சொல்றோம். மேப் வச்சு பாக்குறதா நமக்கு ஈஸி. இங்க பாருங்க, இங்க வருது மலைத்தொடர் பாருங்க, காரக்கோரம், லடாக் மலைத்தொடர், ஜஸ்கர் மலைத்தொடர், கைலாஷ் மலைத்தொடர், இந்த மாதிரியான மலைத்தொடர்கள் எல்லாமே இருக்கா? இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த டிரான்ஸ் இமயமலை. சரிங்களா? இந்த இமயமலையை பொறுத்து இதுல இருந்துதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான நமக்கு மலைத்தொடர்கள் வர்றதுனால இதை வந்து நம்ம மேற்கு பகுதியில லொக்கேட் ஆயிருக்கு. அதனால நம்ம இது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலை, இல்லைன்னா மேற்கு, இல்லைன்னா திபெத்தியன் இமயமலைன்னு சொல்றோம். இந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா கிரானைட் டெர்ஷரி கிரானைட் கற்கள் வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? டிரான்ஸ் இமயமலை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இமயமலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பகுதிகளை வந்து 3ஆ பிரிக்கலாம். சரிங்களா? இந்த இமயமலை பகுதி எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து நம்ம 3ஆ பிரிக்கலாம். இதோ இருக்கு பாருங்க, இந்த இமயமலையை நம்ம 3 விதமா பிரிக்கிறோம். பெரிய இமயமலைகள் இமாத்ரின்னு சொல்லலாம், சிறிய இமயமலைனா இமாச்சல், வெளி இமயமலைனா சிவாலிக்னு சொல்றோம். சரி, இப்ப பெரிய இமயமலை அப்படின்னா இமாத்ரின்னு சொல்றோமா, பெரிய மாத்திரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பெரிய மாத்திரை யாருமே நம்ம போட மாட்டோம்ல. அப்ப பெரிய இமயமலைகள் அப்படின்னா பெரிய மாத்திரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகே, சிறிய இமயமலைன்றது இமாச்சல், வெளி இமயமலை அப்படின்றது சிவாலிக். இப்ப நம்ம இது என்னன்னு பார்க்கலாம். நம்ம சொன்னோமா இப்போ பெரிய இமயமலை அல்லது இமாத்ரி அப்படின்னு சொன்னோமா. பெரிய மலை அப்படின்னு சொல்லும் போதே இது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 6000 கிலோமீட்டர் 6000 மீட்டர் இருக்கும் உயரம். சரிங்களா? 6000 மீட்டர் வந்து இது உயரம் கொண்டதாக இருக்கும். நம்ம உலகத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே இருக்கக்கூடிய உயரமான மலை உச்சி சிகரங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த சிகரங்கள்ல 14 இருக்கு. அந்த 14 சிகரங்கள்ல நம்மளோட இந்தியால மட்டுமே 9 சிகரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான சிகரங்கள் எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. இதோ இருக்கு பாருங்க, எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா. ஆனா எவரெஸ்ட் மலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது நேபாளத்துல இருக்குன்னு சொல்றாங்க. கஞ்சன்ஜங்கா நம்மளுடைய இந்தியாவிலதான் இருக்கு. இதுல வந்து K2ன்னு சொல்லுவாங்க, காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. காட்வின் ஆஸ்டின் இது மட்டும் வந்து பிரச்சனைக்குரிய பகுதியாவே இருக்கு இன்னமும். அது காஷ்மீர் ஆக்குபைடு பாகிஸ்தான் சொல்றோம்ல, அந்த இடத்துக்குள்ள வருதா இல்ல இந்தியா